திண்டுக்கல் நகராட்சி கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் 11வது மாநகராட்சியாக திண்டுக்கல் நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. தற்பொழுது திண்டுக்கல் மாநகராட்சியில் 48 வார்டுகள் இருக்கின்றன. திண்டுக்கல் நகராட்சியின் தலைவராக 2011ஆம் ஆண்டு முதல் அதிமுகவைச் சேர்ந்த மருதராஜ் என்பவர் இருந்து வந்தார். பின்பு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு முதல் மேயராக 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து இருந்தார். திண்டுக்கல் மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சி காலமான 2015 முதல் 2018 வரையில் உள்ளாட்சி தணிக்கைத்துறை துணை இயக்குநர் தலைமையில் வரவு செலவு கணக்கு தணிக்கை செய்யப்பட்டது. துணை இயக்குநர் தணிக்கையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சியில் 2015-16 முதல் 2018-19 வரையிலான வரவு செலவு கணக்கில் மாநகராட்சிக்கான வரி வருவாய், முதலீடு, குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை நிதி, துவக்க கல்வி நிதி ஆகியவற்றிலிருந்து 17,73,16,820 ரூபாய் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையின்படி அப்போதைய மாநகராட்சி ஆணையர் மனோகர், மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன், வருவாய் ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு 1 முதல் 12 வரை உள்ள சொத்துக்களுக்கு அதன் அசல் சொத்து வரி மதிப்பை விடவும் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் குறைவான சொத்து வரி வசூலித்து ரூபாய் 18,272 ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள். அதேபோல் சென்னையைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு சொந்தமான சுசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மூலமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு 137 குப்பை தொட்டிகள் 51,71,750 ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது. சந்தை நிலவரப்படி 19,834 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு குப்பை தொட்டிக்கு 5% வாட் வரியுடன் 17,916 கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து ஒரு குப்பை தொட்டியை 37,750 ரூபாய் என வாங்கப்பட்டுள்ளது. அதன்படி 137 குப்பை தொட்டிகளை 51,71,750 ரூபாய்க்கு வாங்கி வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தணிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் ஆணையர் மனோகர், முன்னாள் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன், பணி ஓய்வு பெற்ற முன்னாள் மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் கணேசன், முன்னாள் மாநகராட்சி துணை பொறியாளர் மாரியப்பன், மாநகராட்சி துணை பொறியாளர் சுவாமிநாதன், சுசி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் நடராஜன் என 6 பேர் மீது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வரி வருவாய், முதலீடு, குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை நிதி, துவக்க கல்வி நிதி, குப்பை தொட்டி வாங்கியது என பல்வேறு வகையில் 17,73,16,820 ரூபாய் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.